அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய முக்கிய செய்திகள் படிக்கிறேன், கேட்கிறாக. தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் நியமனம். தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக தமிழகத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ராமசுப்பிரமணியனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று டிசம்பர் 23 உத்தரவிட்டுள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றி அண்மையில் ஓய்வு பெற்ற DY சந்திரசூட் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக பொறுப்பேற்பார் என கூறப்பட்டு வந்த நிலையில் ராமசுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் ராமசுப்பிரமணியன் பணியாற்றியுள்ளார். முன்னதாக சென்னை மற்றும் தெலங்கானா உயர் நீதிமன்றங்களிலும் நீதிபதியாக பணியாற்றியுள்ளார். நீதிபதி ராமசுப்பிரமணியன் யார்? தமிழ்நாட்டில் உள்ள மன்னார்குடியில் பிறந்த ராமசுப்பிரமணியன் இந்து உயர்நிலைப் பள்ளியில் தனது பள்ளிப் படிப்பை முடித்தவர். விவேகானந்தா கல்லூரியில் இளம் அறிவியல் பட்டம் பெற்றவர். சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்று 1983 பட்டம் பெற்றவர். 2006 முதல் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாகவும் 2009 முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாகவும் பணியாற்றியவர். 2016 முதல் தெலங்கானா உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி அனுபவம் கொண்ட இவர் 2019 ஜூன் முதல் இமாச்சல பிரதேச உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் இருந்துள்ளார். 2019 செப்டம்பர் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்தவர்.